ஜூன் 2ஆம் தேதி பள்ளி திறக்கும் முன்பே அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் புத்தகங்கள் அனுப்பப்பட்டு வருகின்றன. பள்ளி திறக்கும் முதல் நாளிலேயே மாணவர்களுக்கு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் பிரபாகர். இது தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மற்றும் வரக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகங்களை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் அச்சடித்து மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றது. அதன்படி வரக்கூடிய கல்வியாண்டு 2025-26 கல்வியாண்டிற்கு மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் ஜூன் 2ஆம் தேதி பள்ளி திறக்கும் அன்றே வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதற்காக மொத்தமாக தேவைப்படக்கூடிய 4,19,00,000 புத்தகங்கள் முழுமையாக அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் 4,16,00,000 புத்தகங்கள் விநியோகிக்கப்பட்டிருக்கின்றன. சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு சென்று மாவட்ட கிடங்கில் வைக்கப்பட்டு அதன் பின்பாக பள்ளிகளுக்கு கொண்டு சேர்க்கப்பட இருக்கின்றது. 99% புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு இந்த புத்தகங்கள் விலையில்லாமல் வழங்கப்பட இருக்கின்றது. அதற்காக 2,72,53,344 புத்தகங்கள் அந்த அச்சடிப்பதற்கு கோரப்பட்டிருந்தது. அவற்றில் 2,69,69,066 புத்தகங்கள் ஏற்கனவே விநியோகிக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து பள்ளிகளுக்கு எடுத்துச் செல்ல தயாராக இருக்கின்றது. பள்ளி தலைமை ஆசிரியர்கள் சென்று அதனை நேரடியாக பெற்று மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கும் என்று வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதே போல தனியார் பள்ளி மாணவர்களுக்கு மலிவு விலையில் வழங்குவதற்காக 1,46,74,870 புத்தகங்கள் அச்சடிக்க கோரப்பட்டிருந்தது. அவற்றில் 1,46,34,360 புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு ஏற்கனவே விநியோகிக்க அனுப்பப்பட்டிருக்கின்றன. 99.72% புத்தகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தமாக 99% புத்தகங்கள் அச்சடிக்கப்பட்டு முழுமையாக மாவட்ட கிடங்களில் கொண்டு சேர்க்கப்பட்டிருப்பதாகவும் பள்ளிகள் திறக்கும் என்று அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை தகவல் தெரிவித்திருக்கின்றது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.